கல்வியில் வந்துட்டு சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சுக்கிறீங்கன்றாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் அது. ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு கெர் அப்படின்னு இருக்கு. அந்த கெர்ரில் கிர்ன்னு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு கேரளாவும் தான். அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அது இப்போ நான் சொல்றேன், இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது, டிராப் அவுட்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஜீரோக்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு. நீங்க என்ன சொல்றீங்க? 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கேன், சரிதான். ஒரு கிராமமே வந்துட்டு மேக்சிமம் பிள்ளைங்களை வந்துட்டு வெளியில பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னம்னா அது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அப்படி சொல்ல வரல, இதுக்கு வரல. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மீடியத்தை சார்ந்து போறாங்க, தமிழ் மீடியம் வேணாம் இங்கிலீஷ் மீடியத்தை சார்ந்து போறாங்க, இதுதான் காரணம். ஸோ அப்படி 207 பள்ளிகள் மூடப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் கல்வி நிலை கீழே போயிடுச்சுன்னா அதை ஒரு இண்டிகேட்டரா நீ எப்படி சொல்ல முடியும்? அப்போ எஜுகேஷன் லெவல்ல நீங்க பார்க்கணும்ல, நீங்க புரியுதுங்களா? அப்போ எதுவுமே புரியாம, எதையுமே தெரியாம, எதையுமே விளங்கிக்காம நீங்க ஒருத்தரை வில்லனா காட்டி, ஒரு அரசை வில்லனா காட்டி நான் என்ன வேணாலும் பேசுனீங்க அப்படின்னம்னா உங்க ரசிகனைக்கே அது வந்துட்டு சென்று சேராத. நான் இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு நீங்க யாரும் முடிவு பண்றதுக்கு? நான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவேன், ஆனா இது வந்து ஒரு அரசியலா? அது தப்புதான், அது தப்புதான். அந்த மாதிரி நாங்க வந்துட்டு நீ ரொம்ப நேரம் பேசணும்னு தப்புதான். ஏன்னா இப்பதான் தெரியுது 30 நிமிஷம் பேசினா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனா விஜய், இட் இஸ் பெட்டர் டு பி நீங்க ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 6 நிமிஷம் பேசுங்க, அதான் நல்லது. ஏன்னா அதுக்குள்ள என்ன பரவாயில்ல, 3 நிமிஷம் வந்துட்டு அந்த ஏரியா கதை சொல்லிடலாம், இங்க என்ன பிறந்தாரு அப்படின்னு சொல்லிடலாம், இன்னொரு 3 நிமிஷம் வந்துட்டு திமுக திட்டிடலாம், சேஃப் போயிடலாம். நீங்க 30 நிமிஷம் பேசி ஐயோ ஐயோ நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க விஜய், மோசமா எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. எழுதி கொடுத்தறவன் காளிங்கராயன் அணைன்னு போட்டா அது சொல்லிடுறீங்க. ஒரு இடத்துக்கு வர்றது, அந்த இடத்த பத்தி சிறப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடியது, மஞ்சளை பத்தி பேசுறீங்களா? 5% ஜிஎஸ்டி யார் போட்டிருக்குது? அதுக்கு இந்திய ஒன்றிய அரசு தானே. ஆனா அவங்கள பத்தி பேச மாட்டேன், அவங்க களத்திலே இல்லைன்றீங்களே. அவங்க களத்துல இல்லையா? தமிழ்நாட்டை வந்துட்டு மோடி அரசு பாதிக்கலையா? களத்துல இல்லைன்னு சொல்றது எப்படி அது அர்த்தம்? அவங்க போட்டியிட போறது இல்லையா? அவங்களுடைய 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிமுக களத்திலேயே இல்ல, பாஜக இந்த களத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள். சம்பந்தமே இல்லையா அவங்களுக்கு? அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? சம்மந்தமே இல்லாததான் அவங்க இத்தனை முறை வந்தாங்க. நீங்க ஏன் போயிட்டு அப்புறம் மோடி கோயம்புத்தூர்ல பாத்தீங்க? சம்பந்தம் இல்லை. எதுக்கு போயிட்டு நீங்க மோடியை பாத்தீங்க? எதுக்கு அப்புறம் போயிட்டு ராகுல் காந்தியை பாத்தீங்க?